இல்லை என்று நீங்கள் எண்ணி அதை நீங்கள் குறை கூறினால் அதை விசாரிப்பதற்கு நாங்கள் வருவோம். நானே வருவேன். விசாரிப்பது, நீங்கள் சொல்வது தவறாயின் பதிலுக்கு வாதாடுவோம். நீங்கள் சொல்வது சரியாக இருப்பின் இவருடைய ராஜினாமா கடிதம் உங்களுக்கு வந்தடையும். இந்த தைரியத்தோட தான் இவங்க வேலைக்கே வந்திருக்காங்க. பரவாயில்ல, நீங்க அப்படி போடுங்க, நாங்க உங்களுக்கு வேலை செய்யறோம் அப்படின்னு சொல்ற தைரியம் யாருக்கு வரணும்னா, நாம திருட போறதில்ல, நமக்கு என்ன பயம் அப்படின்னு மடியில கனம் இல்லாத ஆளுக்கு தான் அந்த தைரியம் வரும். அப்படித்தான் எங்கள் தோழர்கள் உருவாக்கப்பட போகிறார்கள். அப்படித்தான் உருவானார்கள். அப்படித்தான் இனியும் நடக்கும். இன்று சொல்லுகிறேன், எங்கள் கட்சியில் நடக்கும் விஷயங்கள் எல்லாம் வியப்பாக இருக்கிறது. அவங்களுக்கு எங்கள் நேர்காணலாகட்டும், நாங்கள் கட்சியை நடத்தும் விதமாகட்டும், எங்கிருந்து வருது காசு? இவங்க நம்ம மூட்டை மூட்டையா கட்டி வச்சிருக்காங்க, அதுக்கு நிகராக இவங்க அடிக்கிறாங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க. நான் சொல்றேன், எனக்கு காசை விட அதிகமான முதலீடு வருகிறது மக்களின் அன்பு. இதுதான் எங்கள் முதலீடு. நாங்க செலவு பண்றது ரொம்ப கம்மி தான். ரொம்ப கஞ்சம்னு நினைக்காதீங்க, சிக்கனம். அதுக்கு பேர் சிக்கனம். ஏன்னா நாளைக்கு உங்க காசையும் இப்படித்தான் செலவு பண்ணுவோம் தேவையானவற்றுக்கு. இப்பொழுது இவர்கள் திருடும் காசை சேமித்து வைத்தாலே 2 தமிழகத்தை சுபிட்சமாக நடத்தலாம். இதுதான் உண்மை. இன்று நினைக்கிறேன், அப்படி அவங்க செய்யலைன்னா அடுத்த ஏற்பாடு பண்ணுவோம். நாம ஏற்பாடு பண்ணுவோம். அதை செய்வார் என்ற நம்பிக்கையில் தான் நேர்காணலின் போதே இதையெல்லாம் சொல்லி இவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். மதுரைக்கார இளைஞர், படித்த இளைஞர், இப்படி ஒருவர் உங்களுக்கு கிடைத்ததை நீங்கள் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டு ஒரு புரட்சியின் விளிம்பில் தமிழகம் நின்று கொண்டிருக்கிறது என்பதை மறந்து விடாமல் அந்த புரட்சியில் நீங்கள் எல்லாம் பங்கெடுக்க வேண்டும்.